இன்றைக்கும் வேத புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க 111வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நீங்க மற்றவங்க வசனத்தை தெளிவா நீங்க கேளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம், இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தை, இதுல உள்ளதைத்தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னுடைய சொந்த தத்துவங்கள் அதெல்லாம் பேசுவதில்லை. அதனால என்ன பிரயோஜனம்? தத்துவெல்லாம் பேசினா நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அதனால ஒரு ஆசீர்வாத நன்மை நடக்காது. அந்த நேரம் ஒரு சந்தோஷமா தெரியும். ஆனா இந்த வசனம் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் அற்புதமானவர். ஒரு அற்புதத்தை குறித்து இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கட்டுமா? 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. இயேசு எரிகோ என்ற பட்டணத்தில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று இயேசுவாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்குள்ளே ஆசை வந்தது. அவனுடைய பெயர் சகையு என்பது. எரிகோ என்கிற பட்டணத்திலே அவன் வசித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு பெரிய செல்வந்தன், அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவனை, அந்த அளவுக்கு பிரபலமானவன். அது மாத்திர ஆயக்காரருக்கு தலைவன், ஒரு நல்ல பதவியில் இருந்த ஒரு மனிதன். அதாவது சீஃப் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பதிலே தலைவன். அந்த மாதிரி ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்லாம் சொல்றல, அந்த மாதிரி அந்த காலத்துல அவன் ஒரு தலைவனாக ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தான். பெரிய செல்வந்தன், அந்த மாதிரி பிரபலமான மனிதன். ஆனா எல்லாம் அவனுக்கு இருந்தது, உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னா அவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி, அநியாயமாக அவன் வரி வசூலிக்கிறான்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அவனை வெறுத்தார்கள். அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, அவனோட விரும்பி அவனோட யாரும் பழக மாட்டார்கள். அப்படி மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒரு மனிதன். அதனால உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். எல்லாரும் சொல்றாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார், தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர், கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்னா, அவர் குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புறாரு, மனுஷனால் அதெல்லாம் செய்ய முடியாது, அதனால்தான் அவர் கடவுள் என்று சொல்லி எல்லாரும் பேசுவதை கேட்ட உடனே இவரை பார்க்கணும் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு ஆசை. எல்லாரும் சொல்றாங்க, கேள்விப்படுகிறோம், நானே அவரை பார்க்கணும், அவர் எப்படி இருப்பார், நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள் வந்தது. இயேசு எப்படிப்பட்டவர் அதை அறிந்து கொள்ள விரும்பி அவன் போன போது பெரும் கூட்டம். இயேசு போன இடத்துல எல்லாம் திரளான மக்கள் கூடிடுவாங்களா, எல்லாம் கூட்டம். இவக்குள்ளனான ஒரு மனுஷன், ரொம்ப குள்ளமை, ஷார்ட் மேன். அதனால இயேசுவை பார்க்க முடியல. அவன் துள்ளி பார்க்க முடியல. என்ன பண்றது, இயேசு நம்ம ஊரை விட்டு போயிடக்கூடாது, இந்த வழியா தானே வருவாரு. முன்னால ஓடி போய் காட்டத்தி மரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்துல ஏறினா ஒரு பெரிய ரிச் மேன், செல்வந்தன், பதவியில் இருக்கிற மனிதன் ஒரு மரத்துல ஏறி நம்ம பார்க்க முடியாதுல்ல. அவன் எதை குறித்தும் கவலைப்படலை, இயேசுவை நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவன்னு நான் பார்க்கணும், எல்லாரும் சொல்றாங்களே நானே அவரை பார்க்கணும்னு சொல்லி மரத்துல ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது மரலுக்கு முகத்தை பார்க்க முடியுமா? மரத்து மேல உட்கார்ந்தா தலையை தான் பார்க்க முடியும். இயேசு அவனை அறிந்தார். இந்த மரத்து மேல ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் சகையு. இயேசு அதை யாருமே சொல்லலை. பாருங்க, ஒரு பையன் ஒருத்தன் ஏறி இருக்கான், பேர் சகையுன்னு இயேசு கிட்ட யாருமே சொல்லவில்லை. இயேசு அந்த இடத்தில் அவன் அந்தாந்து பார்த்து பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். இயேசு அவனுடைய பெயரை அறிந்திருந்தார். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லையே. இப்பவும் நிறைய சாட்சி சொல்றாங்க, என் பெயரை சொல்லி இயேசு என்னை குணமாக்கினார் என்று. இன்றைக்கும் இயேசு மாறாதவர், அற்புதமானவர். அன்றைக்கு அவர் நேரடியாய் செய்தார், இன்றைக்கு அவருடைய ஊழியர்களை கொண்டு தேவன் அதை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அவன் பேர் சொல்லி கூப்பிடுகிறார், இறங்கி வா, வீட்டில் தங்க வேண்டும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியோடு இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, போயும் இயேசு கிறிஸ்து இவன் வீட்டுக்கா போறாரு,
ஏசனோ கடவுள்னு சொன்னீங்க, தீர்க்கதரிசின்னு சொன்னீங்க, ஒரு பாவி வீட்டுக்கா போவாரு கடவுள்? அப்படிதான் மக்கள் பேசினாங்க. இவன் பாவியான மனிதன், அநியாய சம்பாத்தியம் பண்றவன், ஒரு ஆளுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டான், அவன் ஒரு கஞ்சம், யாருக்கும் உதவி செய்ய மாட்டான், அநியாயமா சம்பாதிச்சு சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறான், நாங்களே அவன் வீட்டுக்கு போக மாட்டோம், ஏன் சம வீட்டுக்கா போகிறாருன்னு பேசுறாங்க. சகையும் அதை கேட்கிறான், இயேசுவும் அதை கேட்கிறாரு. அப்பொழுது அவன் நின்று எல்லாருக்கும் மத்தியில சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யார்கிட்டயாவது நான் அநியாயமாய் வாங்கி இருந்தால் 4 திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு சொன்னாரா, சகையும் நெல்லு, எல்லாரும் ஒன்று எப்படி இப்படி சொல்றாங்க, உன் ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடு, அநியாயமாய் வாங்கினதை 4 திரும்ப கொடுன்னு இயேசு சொன்னாரா? இயேசு ஒண்ணுமே சொல்லலை. இயேசு அவன் கூட போகிறார், அவன் வீட்டுக்கு வரேன், அவ்வளவுதான். ஆனா இயேசுடைய பிரசன்னம் வந்துட்டா ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றம் வரும். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களுடைய சுபாவம் மாறும், குணம் மாறும். அந்த சகோதரர் சொன்னார் பாருங்களேன், எத்தனை வருஷம் குடி, மதுபானம் விட முடியல, பாவம் 25 வருஷம் குடி விட முடியல, கெட்ட வார்த்தை விட முடியல, புகையில விட முடியல. ஒரே நாள் எப்படி மாறி? இயேசுடைய பிரசன்னம். அவ்வளவுதான். இயேசு என்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிவிடும், புது மனிதனாய் மாற்றி விடுவார். இயேசு வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளவுதான். அவருடைய குணம் மாறுகிறது, சுபாவம் மாறுகிறது, அவருடைய எண்ணங்கள் மாறுகிறது. மக்கள் ஆச்சரியமா பார்க்கறான், இவனா இப்படி பேசுறான், எப்படி மாற்றம் வந்தது? இயேசு ஒண்ணுமே சொல்லல, உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளவுதான். அதன் பிறகு பாருங்க, அப்போ இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? சகையை என்ன அறிந்து கொண்டான்? முதலாவது அவர் காண்கிற தேவன். மரத்தில் உட்கார்ந்திருந்தான், என்ன எப்படி அவருக்கு தெரியும்? என் பேர் அவருக்கு தெரியுதே. அவர் காண்கிற தேவன், அதை அறிந்து கொண்டான். அது மாத்திரம் இயேசு கூப்பிட, இறங்கி வா, உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்றார். அழைக்கிற ஒரு தேவன். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதான் இயேசு. யாரா இருக்கலாம், நீங்க யாரா இருக்கலாம், உங்களை நான் அழைக்கிறேன், என்கிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு தான் யாரையும் நீங்க வாங்க மரம் மாத்திரன்னு சொல்லல. இயேசு மதம் மாற்ற அழைக்கவில்லை, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இயேசுவுக்கு தெரியும். அவர் அதுக்காக வரவில்லை. இளைப்பாறுதல் தருகிறேன், சமாதானம், நிம்மதி, ஒரு ஆத்ம அமைதி, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், மன மகிழ்ச்சி தருகிறேன். அதுக்கு தான் இயேசு அழைக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். இப்போ ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறான், அவர் ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் சொல்றாரு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு நம்ம நினைக்கிறோம் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தமே அவர் தமது ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அதான் அதுக்கு அர்த்தம். அதான் இயேசு என்கிற பெயருக்கு ஒரு அர்த்தமே அதுதான். ஆனா வெறும் பாவத்திலிருந்து ரட்சிக்கவா இயேசு வந்தார்? இல்லை. இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கும், ஒரு பெர்ஃபெக்ட் பிளஸிங், ஒரு முழுமையான ஆசீர்வாதம். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாலே ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வந்தது என்று அர்த்தம். ஒரு சகோதரி ஒரு சமயம் என்னை சந்தித்த போது சொன்னாங்க, நான் இயேசு அறியாதவ தான், இயேசுனால எனக்கு பிடிக்காது, அது மாதிரி யாராவது இயேசு பற்றி சொன்ன வந்தா எனக்கு கோபம் வரும், சண்டை போடலாம் போடுவேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு வியாதி பிரச்சனை வந்து தீர்க்க முடியாமல் இருந்தபோது இந்த இயேசுவை பற்றி தான் எனக்கு சொல்லி நான் அவரை தேடினேன், அவரை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னாங்க, ஐயா, முதலாவது சமாதானம் கிடைச்சிருங்க, என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு என் பாவ குணம் மாறினது, பாவ சுபாவம் மாறி ஒரு நிம்மதி சமாதானம் உள்ளத்தில் எனக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம் எனக்கு இயேசு தந்தான். அப்புறம் என் கணவர் குடிகாரனா இருந்தாரு, நான் அவருக்காக பிரார்த்தனை பண்ண அவரை மாத்திட்டாரு, அவருடைய பாவ வாழ்க்கை மாறிவிட்டது, கணவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். என் குடும்பத்தில் பிள்ளைகள் வியாதிப்பட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரி வியாதி, அதெல்லாம் போய் ஆஸ்பத்திரி செலவே இல்லாம ஒரு ஆரோக்கியம். அதனால ஒரே கடன் பிரச்சனை, கடன் 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 கடன். இப்போ அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணி கடன் எல்லாம் போய் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, சொந்த வீடு இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, பிள்ளைகள் நிம்மதியா இருக்கிறோம்ல, சந்தோஷமா இருக்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவத்தின் முழுமையான ஆசீர்வாதம். சமாதானம், சுகம், அப்புறம் வறுமை நீங்கி ஒரு செழிப்பு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இதுதான் ரட்சிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன் மகளே, உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறேன் மகனே, உன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம். என் குடும்பம் பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதி இருந்துகிட்டே இருக்குதே, பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் வந்துட்டு கடன் பிரச்சனையில் இருக்கிறோமே, அதெல்லாம் முழுமையான ஆசீர்வாதம். முழுமையான ஆசீர்வாதம் என்பது பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை கிடைத்து விட்டது, வியாதியிலிருந்து விலக்கி ஒரு பூரண சுகம் வந்து விட்டது, வறுமை நீங்கி ஒரு செழிப்பு வந்து விட்டது, ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர்கள் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். சிலருக்கு அந்த முழுமையான ஆசீர்வாதம் இல்லை.
அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. நீங்க கவனமாக இந்த செய்தியை கேட்டீங்கன்னா இன்றைக்கு இந்த ரட்சிப்பு என்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு விரும்புகிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இது முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற இந்த முழுமையான இந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இந்த சகையுனுடைய வாழ்க்கையில நடந்தத பாருங்க. 2 காரியம் இன்னைக்கு முக்கியமாய் உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், இதுல எதை வைத்து என்ன சொல்லுவது என்று காத்திருந்து ஜெபித்த போது ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனத்திலிருந்து 2 காரியம் நீங்க அதுல கவனம் செலுத்த வேண்டும். இயேசு என்ன சொல்லி இருக்கிறார், இதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்களேன். சகேயு நின்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். முதலாவது ஒரு காரியம் சொல்றாரு, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கற்பனை பண்ணி பாருங்க, பெரிய செல்வந்தன், வசனமே சொல்லுது. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அவருக்கு வீடு, நிலங்கள், சொத்து எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு இருக்குன்னு வைங்க. பெரிய செல்வந்தன் தானே. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு ஆஸ்திகளில் சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல. அப்போ எவ்வளோ பாருங்க, 1 கோடினா 50 லட்சம் கொடுக்கறதுக்கு மனசு வருமா? நீங்களே யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, வருமானம் இருக்குது, பேங்கில் கேஷ் இருக்குது, சொத்து இருக்குது, உங்களுக்கு நிறைய காரியம்லாம் இருக்குதுல்ல உங்களுக்கு. அப்போ அதில் பாதியை கொடுக்கறதுக்கு யாருக்காவது மனம் வருமா? இவனுக்கு பாருங்க சொல்லுகிறான், ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறாண்டு வரேன். இதுவரைக்கும் கஞ்சனா இருந்தான், தனக்கு தனக்கு தனக்குன்னு பணம் ஆசையில சேர்த்து வச்சிருந்தான். யார் மீது அவனுக்கு அக்கறை இல்லை, ஏழைகள் மீது தரித்து. அதே பட்டணத்துல ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. எதை பற்றி அவனுக்கு அக்கறை கிடையாது, சுயநலமான ஒரு வாழ்க்கை. இப்ப சொல்ல, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். நீங்க பாதி கொடுக்க வேண்டாம். ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்றீங்களா? நீங்க யாருக்காவது ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறீங்களா? இந்த வருஷத்துல எத்தனை ஏழைகளுக்கு என்ன உதவி செய்திருக்கிறீங்க யோசித்து பாருங்க. உங்க சம்பளம் எவ்வளவு, வருமானம் எவ்வளவு, அதுல எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறீங்க? ஏன் உங்க வீட்டுல முழுமையான ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஆசீர்வாதம் தடைப்படுகிறது? ஏன் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியவில்லை? ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், ரட்சிப்பும்படிக்கு நான் வந்திருக்கிறேன், குடும்பத்துக்கு ரட்சிப்பை அருளுவேன், ஒரு பூரண ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லுகிறார். ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை? இவனுடைய குடும்பத்தில் எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்தது? முதலாவது அவன் சுயநலத்தை விட்டு வெளியே வருகிறான். நான், எனக்கு, என் குடும்பம், எனக்கு சொத்து என்பதை விட்டு வெளியே வந்து ஏழைகளுக்கு நான் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்றான். வேத புஸ்தகம் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய போதனை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஏழைகள் மீது தேவன் மிகுந்த அக்கறை உள்ள ஒரு தேவன். நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சுயநலமாய் வாழுகிறவர்களுக்கு இயேசு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்ல, நீயே சுயநலவாதியா இருக்கிற, உனக்கு நான் எப்படி அற்புதம் செய்வது? இயேசு என்ன சொல்ல, 2 அங்கி இருந்தா உனக்கு 2 தான் இருக்குது, இன்னொருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அதுல 1 கொடுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையுள்ள மக்கள் மேல நீ அக்கறை காட்டணும். உங்க கிராமத்துல, உங்க தெருவில், நீங்க இருக்கிற பட்டணத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல தேவையுள்ள மக்கள் இருப்பாங்கல்ல. நானே கஷ்டங்க, நானே ஏழைங்க, நானே ஏதோ ஆட்டை ஓட்டி பிழைக்கிறேன், ஏதோ 4 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி பிழைக்கிறேங்க அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை விட ஏழைகள் இருக்கிறாங்க, உங்களை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல. அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யலாம்ல. தேவன் அதை கவனிக்கிறார். அதை வைத்துதான் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வேத புஸ்தகத்துல யாக்கோபு எழுதின நிருபம், 1ஆம் அதிகாரம், பைபிள்ல இருந்து 2 வசனத்தை பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. எது பக்தி? ஐயா, நான் பக்தியா சாமி கும்பிடுவேன் ஐயா, பக்தியா சர்ச்சுக்கு போவேன் ஐயா, சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு பக்தியா வாரந்தோறும் போயிடுவேன், தவறாம போயிடுவேன். நல்லது, பக்தி தான். ஆனா உண்மையான பக்தி என்னது? வெறுமனே நம்ம கூட்டங்களுக்கு போவதும், ஆராதனைக்கு போவதும், ஆலயத்தில் போய் தொழுது கொள்வதும் மாத்திரம் அல்ல. அதை செய்யணும், அது அவசியம்தான், அது மாத்திரம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதாவது மாசில்லாத சுத்தமான பக்தி அப்படின்னா என்ன தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகள்னா தகப்பன் இல்லாத பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவளை விசாரிப்பது, அவளுக்கு உதவி செய்வது. உனக்கு என்ன உதவி வேணும்? ஒரு விதவைக்கு ஒரு சின்ன உதவி செய்வது, தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு ஒரு சின்ன உதவி செய்வது.
அப்படி செய்வதுதான் உண்மையான பக்தி. அந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதே மாதிரி கரைப்படாதபடி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ளுவது, உலகத்தால் கரைப்படாதபடி காத்துக்கொள்ளுவது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற பக்தி என்ன? நம்ம பக்தி நல்ல காலையில சாயங்காலம் சாமி கும்பிடுறது, பக்தியா கீழே விழுந்து எழும்புறது, தோப்பகரணம் போடுறது, சர்ச்சில் போய் முழங்கால் போடுறது, பக்தியா பாட்டு பாடுறது, துதிக்கிறது, அதுதான் பக்தின்னு நினைக்கிறோம்ல. அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான். தேவன் அதை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அதுக்கு மேல உன்னை பார்க்கிறார். நீ திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் மேல அன்பு காட்டுகிறாயா, உதவி செய்யறியா, ஏழைகள் மீது கரிசனை வைத்திருக்கிறாயா, அதுக்கு என்ன பண செலவு பண்ணுகிறாய், இதை தேவன் கவனிக்கிறார். அவங்களுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் அருளி செய்வாராம். சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், அற்புதம் செய்வார். அப்போ இந்த நாள்ல அதை யோசித்து பாருங்க. வேத புஸ்தகத்துல எபிரேயர் 13:16 சொல்லப்படுகிறாரு, நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் மறவாதிருங்கள். அந்த சொல்ல நன்மை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஏழைகள் ஏன் பாருங்க, கோயில், சர்ச்சு, மாஸ்க், இந்த ஜனங்கள் தெய்வத்தை தேடுகிற இடத்துல தான் ஏழைகள் தர்மம் எடுப்பாங்க. ஏன்னா பக்தி உள்ளவங்க நமக்கு இரக்கமாக நமக்கு உதவி செய்வாங்கன்னு தான் அங்க காத்திருக்கிறாங்க. அதுலேயும் சிலர் நம்ம ரொம்ப ஞானமா பேசுகிறோம், இவங்களாம் சோம்பேறிகள், நீங்க இப்படிலாம் கொடுத்தா சோம்பேறி ஆயிடுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இருக்கலாம். உண்மையா பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்கல்ல, கைவிடப்பட்ட நிலைமையில, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், தகப்பனால் கைவிடப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்டவங்க, பலவீனப்பட்டவங்க, வேலை செய்ய முடியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. 1-2 பேர் ஏமாத்துறாங்கன்றதுக்காக பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு நன்மை செய்யாமல் நம்ம விட்டுவிடக் கூடாது. அந்த மக்கள் மேல கரிசனையும் அன்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப தான தர்மம் செய்வது தேவனுடைய பார்வையில முக்கியமான ஒரு காரியம். சிலர் சொல்லுவாங்க, என்ன பாவம் செய்தன்னு தெரியலங்க, என்ன சாபம்னு தெரியல, எங்க குடும்பத்துல இந்த வியாதி போக மாட்டேங்குது, இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை போக மாட்டேங்குது, எவ்வளவோ ஜெபிக்கிறேனே, உபவாசம் பண்றேனே, எல்லா இந்த அற்புத பெருவிழாவிலையும் ஜெபிக்கிற ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, இவங்கெல்லாம் சாட்சி சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன சாபம்னு சொல்லட்டுமா? ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்படியும் வேதத்துல எழுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 28:27. நீதிமொழிகள் 28:27 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அது 788 பக்கம் பழைய பாட்டில் இருக்குது. இந்த வசனத்தை கவனிங்க. இந்த வசனம் தெரியாததுனாலதான் நம்ம நிறைய பேர் பாதிப்புக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 28:27, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், ஏழைகளுக்கு கொடுத்த உதவி செய்யறவனுக்கு குறைவே இருக்காது, அவனை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். நமக்கு ஒரு வசனம் தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ஒண்ணுதான் தெரியும். இங்க வசனம் சொல்லுது, தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொன்ன மாத்திரம் போதாது, அந்த கர்த்தர் விரும்புகிறபடி ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அவங்க தான் தாழ்ச்சி அடையாம ஆசீர்வாதமா இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. அந்த வசனத்தின் அடுத்த பகுதி பாருங்க, தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். எவ்வளவு கடினமான வார்த்தை பார்த்தீங்களா? தன்னுடைய கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவன், கஷ்டப்படுகிறான், தர்மம் கேட்கிறான், ஒரு விதவை கஷ்டப்படுகிறாள், தகப்பனில்லாத ஒரு பிள்ளை கஷ்டப்படுது, அவங்களுக்கு உதவி செய்கிற திராணி நமக்கு இருக்குது, நம்ம செய்ய தவறிட்டு அந்த பக்கம் முகத்தை திருப்பி கொண்டால் சாபம். வசனம் சொல்லுகிறாரு. நிறைய கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறது. வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீண் செலவு பண்ணுகிறோம், ஆனால் ஒரு ஏழை குறைத்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம், ஒரு விதவை குறைத்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களை குறித்த சிந்தை இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். கொஞ்சம் சாபம், ஒரு சாபம் இல்லையா, அநேக சாபங்கள் என்று வேதம். அது ஒரு கர்ஸ். அதனால தான் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அதனால தான் குடும்பத்தில் வியாதி போகவில்லை, அதனால தான் குடும்பத்தில் தரித்திரம் மாறவில்லை, அதனால தான் ஜெபித்து பார்த்தால் அற்புதம் நடக்க மாட்டேன் என்கிறது. இந்த வசனத்தின்படி வாழ இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இயேசு உங்களுடைய குடும்பத்தில் பலத்த அற்புதம் செய்வார். நீதிமொழிகள் 3:27 சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்குல்ல, உனக்கு வருமானம் இருக்குது, வீட்டில் காசு இருக்குது, உனக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, வருமானம் இருக்குது இல்ல, நீ கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டாம், உன்னுடைய திராணிக்கு மேல செய்ய வேண்டாம். திராணிக்கு தக்கதாக திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு, எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய சொல்லல, யாருக்கு செய்ய முடியுமோ அவங்களுக்கு செய்யுங்க. ஒரு ஆளுக்கு செய்தாலே போதுமே, எல்லாருக்கும் நீங்க செய்யணும்னு அவர் சொல்லவில்லை. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, அது தேவனுக்கு பிரியம். அநேக வருஷத்துக்கு முன்னால உலக பணக்காரர்ல வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன்
இன்னைக்கு அதெல்லாம் விளம்பரம் பண்ணாங்களே. இந்தியாவில் ஒரு இருக்கிறார், உலகத்தில் இத்தனாவது பணக்காரர், அமெரிக்காவில் இருக்கிறார் முதன்மையான பணக்காரர், அப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல, கேள்விப்படுறோம்ல. இவங்கெல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லி. ராக்ஃபெல்லர் அப்படின்னு உலகத்திலேயே பெரிய செல்வந்தர் ஒரு காலத்தில் இருந்தார், பல ஆண்டுகளுக்கு முன்னால அவர் இருந்தார். ராக்ஃபெல்லர் அப்படின்னு உலக பிரசித்தி பெற்றார். இப்போ இருக்கிற உலக பணக்காரன்னு ஒருத்தர் சொல்லார் பாருங்க, அவரை விட பல மடங்கு சொத்து அவருக்கு இருந்துச்சான், அவ்வளவு பெரிய செல்வந்தர். அப்ப யோசித்து பாருங்க, இப்ப இருக்கிற உலக செல்வந்தரை விட பல மடங்கு பெரிய சொத்துக்கள் உள்ள பெரிய பணக்காரர் ராக்ஃபெல்லர், அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் வந்து பெரிய பணக்காரர் ஆகிட்டார். 42 வயசுலேயே உலக பணக்காரர் ஆகிவிட்டார். 42 வயசுல ஒரு கொடிய வியாதி அவரை தாக்கினாரு. வியாதினாலே பாதிக்கப்பட்ட போது வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன், உலகத்திலே பெரிய பணக்காரர். அப்ப எங்க மருத்துவம் செய்திருப்பார்? உலகத்திலே பெஸ்டான மருத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவ்வளவு பணம் இருக்கிறது. அதனால அவரை காப்பாற்றுவதற்கு அது மாதிரி ஆஸ்பத்திரியில வைத்து மருத்துவம் செய்யப்பட்டது. எவ்வளவோ மாற்றி 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 செஞ்சு பார்க்குறாங்க, சுகமாக வழி இல்லை. வியாதி அதிகமாகி அதிகமாகி மரண ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இனி இவர் பிழைக்க முடியாது, மருந்து வேலை செய்ய மறுக்கிறது, மருத்துவத்தால் இவரை காப்பாற்ற முடியாது. உலக பெரிய பணக்காரரையே மருந்துகள் காப்பாற்ற முடியாத நிலைமை. நிறைய ஏழைகள் நிறைய, நான் கஷ்டப்பட்டு போனேங்க, பணக்காரனா இருந்த பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து சுகம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காருங்க. அப்படிலாம் கிடையாது. பாருங்க, உலகத்திலே பெரிய பணக்காரன், டாக்டர் சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒரு சுகம் பெற வழி இல்லை. மரணம் நெருங்கி கொண்டிருந்தாரு. அந்த ஆஸ்பத்திரி படுக்கையில் அவர் இருக்கும்போது யோசித்து பார்த்தாராம், நான் சாக போகிறேன், மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறாரு, மருத்துவம் என்னை கைவிட்டு விட்டது, நான் சொத்துல யாருக்கு? இவ்வளவு பணம் சேகரித்திருக்கிறேனே, கப்பல் இருக்கிறது, ஆயில் கம்பெனிகள் இருக்கிறது, விதவிதமான பிசினஸ் இருக்கிறது, எவ்வளவு மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, இது மாதிரி இவ்வளவு சொத்தை நான் சேர்த்துட்டேன். நான் செத்து போயிட்டா சொத்து யாருக்கு? என்ன ஆகும்? நான் கொண்டு போக முடியுமா? யோசித்து பார்த்த போது அவருக்கு இளம் வயதுல ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வந்தது. அவர் இளம் வயதில் இருக்கும்போது அவரை சந்தித்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தம்பி, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் சம்பாதி, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடினமா உழைச்சி பணம் சம்பாதி, அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீ ஊழியத்துக்கும் கொடு, ஏழைகளுக்கும் கொடு அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதி, எவ்வளவு நாள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யம் கட்ட, ஏழைகளுக்கு கொடுக்கணும், நீ கொடு. அதுக்கு தான் உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதா இந்த ஊழியக்காரர் சொன்னது ஞாபகத்தில் வந்தது. உடனே தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டார், தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டார், தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அநாதை குழந்தைகளுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ கோடி கோடியாக கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கொடுக்க ஆரம்பித்தார். உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பாதிப்பில் இருந்தாலும் எங்கெங்க செய்யணும் எல்லா விதத்திலும் கொடுக்க ஆரம்பித்தார். ராக்ஃபெல்லர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் இப்பவும் எருசலேமில் இருக்கிறது. அதே பேர்ல இருக்கிற எருசலேமில் நான் பார்த்திருக்கிறேன் நேரடியா. அப்படி வந்து மருத்துவத்துக்கு ரிசர்ச் கொடுங்க, மக்களுக்கு உதவி செய்ய கொடுங்க, பணத்தை தாராளமாய் கொடுக்க ஆரம்பித்தார். இவர் கொடுக்க 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 என்ன ஆச்சு, இவர் இறந்து போவார்னு டாக்டர்ஸ் பார்த்தாங்களா. இவர் வந்து செக் பண்ண டாக்டர்ஸ் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. எதெல்லாம் செயல்படாமல் இருந்தால் அந்த உறுப்பெல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டாரு, சுகம் வர ஆரம்பித்து விட்டாரு, அவருடைய சரீரத்தில் மாற்றம் தோன்ற ஆரம்பித்து விட்டாரு. டாக்டர்ஸுக்கே ஒன்றும் விளங்கவில்லை. அவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவரு காப்பாற்ற முடியாத நிலைமை. இப்போ மாற்றம் எப்படி வருகிறது? அவர் கொடுக்க 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 சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டோட காசு காணி கொடுத்தா காசா தருவார்னு இல்லை, சுகமாக நமக்கு தருவார், நிம்மதியாக தருவார், பலவிதமான விடுதலை என்கிற ஆசீர்வாதத்தை தருவார், குடும்பம் என்கிற மகிழ்ச்சியை தருவார், ஏதோ விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க கொடுக்க கொடுக்க தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். சகையு ஏழைகளுக்கு கொடுத்தான், குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. சுயநலமா இருக்கும் வரைக்கும் அந்த ரட்சிப்பு என்கிற சந்தோஷம் பூரண ஆசீர்வாதம் உடைய வீட்டுக்குள்ளே இல்லை. பாருங்க, ராக்ஃபெல்லர் சுகமாக எழும்பிட்டார். 92 வயசு வரைக்கும் உயிரோடு கூட இருந்தார். 42 வயசுல இறந்து விடுவார் என்று சொல்லப்பட்டவர் 92 வயசு வரைக்கும் ஜீவனோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான, எதனால? அவர் தாராளமாக ஏழைகளுக்கு கொடுத்ததினால. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எவ்வளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறீங்க. ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், கஷ்டப்படுகிறவங்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தா விதவிதமான ட்ரெஸ், ஒரு ஆளுக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் எடுக்கிறீங்கல்ல, ஒரு ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. உங்க ட்ரெஸ்ஸை குறைத்து கொண்டு ஒரு ஏழைக்கு ட்ரெஸ், ஒரு விதவைக்கு, ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு எடுத்து கொடுங்க. தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்.
நீங்க விதவிதமா காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போனா ஏசு சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு சந்தோஷம், தப்பு இல்லை. நீங்க சந்தோஷப்படாம இருக்கணும். பண்டிகைன்னு சந்தோஷம், ட்ரெஸ் எடுங்க, நல்லா உடுத்துங்க, நான் தப்புன்னு சொல்ல மகிழ்ச்சியா இருங்க. அதே சமயத்துல உங்க பக்கத்து வீட்டுல, பக்கத்து தெருவில், பக்கத்துல இருக்கிற 7 ஜனங்களை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டு சொல்ல, தரித்திரருக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப தருவார். இன்னைக்கு வியாதியில கஷ்டப்படுறீங்களா? நீ ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்க ஏதோ ஒரு பிசாசின் கட்டில கஷ்டப்படுறீங்களா? இன்னொருவருக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்க குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம கஷ்டப்படுகிறீங்களா? தேவை உள்ள ஒரு மக்களுக்கு உதவி செய்யுங்க, தேவன் உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு என்கிற பூரண ஆசீர்வாதத்தை தருவார், இன்றைக்கு தருவார். அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கவனமா பாருங்க. அவன் ஏழைகளுக்கு தன்னுடைய ஆஸ்திகளில் பாதியை கொடுக்க அவன் ஒப்பு கொடுத்தான். தேவன் அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்துக்கே ஒரு ரட்சிப்பு, சமாதானம். உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி, ஆசீர்வாத, சமாதானம் உண்டாக, அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக ஒரு பூரண ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆசீர்வாதம் குறைவுபடுதில்லை. பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு இந்த வியாதி, இந்த தேவைகள் சந்திக்கப்படலை, இந்த காரியத்துல உபத்திரவம் இருக்க, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் இருக்கீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, இயேசு என்னோடு இருக்கிறார்னு சொல்றீங்க, ஆனா பூரண ஆசீர்வாதம் இல்லை. எங்கோ ஒரு ஆசீர்வாத குறைவு காணப்படுகிறது. ஏன்? இன்றைக்கு தேவனுடைய வசனத்துக்கு திரும்புங்க. சபைகள் கூட, ஊழியர்கள் கூட இந்த வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். அதனால இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. 2வது அதே வசனத்தில் பாருங்களேன், லூக்கா 19:8 சகையை நின்று இயேசுகிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, ஆசைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் சொல்லிட்டு, நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்றாரு. யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தா திரும்ப கொடுக்கிறேன். அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அநியாயமா சம்பாதிப்பது, அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கொள்ளுவது, அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை திருடி கொள்ளுவது, அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வஞ்சித்து எடுத்துக்கொள்ளுவது. அப்போ திருடுவது, எடுத்துக்கொள்ளுவது அநியாய சம்பாத்தியம். ஏன் இப்படி சொல்றாரு என்று சொன்னால், இவர் அநியாய சம்பாத்தியம் பண்ணினாரா என்று உறுதியா சொல்ல முடியாது. சகை என்ன சொல்றாரு, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், யாராவது சொல்லட்டும் நான் அநியாயமா வாங்கிட்டேன், நீ என்கிட்ட அதிகமா வரி வாங்கிட்ட, கவர்மெண்ட் இவ்வளவு தானே டாக்ஸ் போட்டாங்க, நீ இவ்வளவு வாங்கிட்டேன். ஏன்னா அந்த காலத்துல ரோமருடைய ஆட்சி நடைபெற்று, நம்ம நாட்டில் வெள்ளைக்காரங்க ஆட்சி நடந்தது இல்லை. வெள்ளைக்காரங்க ஆட்சி நடக்கும்போது அதில் நம்ம இந்தியர்கள் கூட அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க. கணக்கு பிள்ளையா டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி வேலையெல்லாம் செய்தாங்க இந்தியர்கள் சம்பளம் வாங்கிட்டு. அதனால அவங்கள கூட நம்ம இந்தியர்கள் வெறுத்தாங்க, நீ வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா போடுற ஆளு. அதே மாதிரி தான் சகையும். சகை ரோம கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறார், டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ரோம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இப்ப இவங்க இந்த இஸ்ரவேலர் இவனை வெறுக்கிறாங்க, நீ நம்ம கிட்ட காசு வாங்கி அவனுக்கு கொடுக்கற, நம்மளை அடிமையா வச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அந்த நாட்களில் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இவ்வளவு டேக்ஸ் கலெக்ட் பண்ணி தந்துடணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல உன் திறமை, எவ்வளவு வேணாலும் கலெக்ட் பண்ணிக்க. அப்ப அவர் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து மீதி எல்லாம் அவருக்கு தான். அந்த மாதிரி ஏமாத்துகிற காரியமும் அந்த காலத்துல நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த காலத்துல சொல்றல லஞ்சம், ஊழல், அநியாய சம்பாத்தியம், அதுதான். எல்லாருமே லஞ்சம் வாங்குவதில்லை. இப்ப நம்ம நாட்டிலே அதிகாரிகள், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, அரசியல்வாதி எல்லாருமே அந்த மாதிரி நம்ம டோட்டலா நினைச்சிடும், இவங்க ஃப்ராடு தான், இவங்க இல்லை ஊழல் பண்றவங்க தான் அப்படின்னு சொல்லி. அதுல உண்மை உள்ளவங்களும் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறாங்க. சகே சொல்றாரு, யாரிடத்திலாவது அநியாயமே வாங்கி இருந்தால், நான் வாங்கி இருக்கிறேன் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லல, வாங்கி இருந்தால் திரும்ப கொடுக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். திட்டமா தெரியாது, ஆனா இருக்கலாம் ஒருவேளை. ஆனா 4 மடங்கா திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். பாருங்க, வாங்கினது அநியாயமா 10,000, ஆனா 10,000 கொடுத்தா போதும் இல்ல, 4 மடங்கா ஏன் திரும்ப கொடுக்கிறார்? இந்த அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும். சகைவுக்கு தெரியும் இது பாதிப்பை உண்டாக்கும். நீங்க லஞ்சம் வாங்குறவங்க, கொடுக்கறவங்க ஆசீர்வாதமா கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? முறுமுறுத்து கொண்டே, திட்டிக் கொண்டே, நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைக்கு கூட லஞ்சம் வாங்குறாங்களே, இவங்க எப்படி நல்லவா இருப்பாங்கன்னு சபித்து கொண்டே கொடுப்பாங்க. அந்த சாபம் அந்த குடும்பத்தை தாக்கும். காரணமில்லாமல் இட்ட சாபம் தான் தங்காது, காரணத்தோடு சபிச்சு. அதனால பாருங்களேன், முன்னாள் முதலமைச்சர்லாம் ஜெயில இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் ஜெயில இருக்கிறாங்க. எதனால்? இது ஒரு சாபக்கேடு தானே. இதை விட ஒரு அவமானம் என்ன வேணும்? அவங்களுக்கு சூடு சொரணை இல்லாட்டாலும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. லஞ்சம் வாங்கினா, அநியாய சம்பாத்தியம் பண்ணாங்க, அவங்க வாங்கின சம்பளத்துக்கு மேல அவங்க பணத்தை நிறைய சுருட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் பாதிப்பை உண்டாக்கிறது இல்லை.
லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க, போட்டோ வருது, டிவியில காமிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கு? அது ஒரு பெரிய சாபம். இதை உணராதபடி நிறைய பேர் பண ஆசையினால தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க வாழ்க்கையில நியாயமான சம்பாத்தியம் இருந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநியாயமா சம்பாத்தியம் பண்ணிட்டு நீங்க போய் காணிக்கையை நிறைய கொடுத்துட்டா தப்பிக்கொள்ளலாம் நினைக்காதங்க. ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசம்பாக ஆண்டவர் கொடுக்குறேன், ஊழல் பண்ணிட்டு நான் ஆண்டவருக்கு 1 கோடி காணி கொடுக்குறேன், நீ 10 கோடி கொடுத்தாலும் 100 கோடி கொடுத்தாலும் ஏசு அதை அங்கீகரிக்க மாட்டார். பிசாசு வேணா ஏத்துக்குவா, கொடு, எவ்வளவு வேணாலும் போடு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட லஞ்சம் கொடுத்தால் ஆசீர்வாதம் பெற முடியாது. நியாயமான சம்பாத்தியம், நியாயமா உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஆண்டவரை தேடணும், அவங்களுக்கு தான் ஏசு அற்புதம் செய்வார். ஏன் உங்களுக்கு வீண் செலவு வருகிறது? யோசித்து பார்க்கணும். இந்த வருமானம் எப்படி வந்தது? வருமானம் எப்படி வந்தது? அதை யோசித்து பார்க்கணும். உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கலப்படம் பண்ணி சம்பாதிப்பது, கள்ளக்கணக்கு எழுதி சம்பாதிப்பது, திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிப்பது, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிப்பது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, இதெல்லாம் சம்பாத்தியங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வீண் செலவை கொண்டு வரும், ஆஸ்பத்திரி செலவை கொண்டு வரும், உங்க குடும்பத்தில் அனாவசிய செலவை கொண்டு வந்து நீங்க எப்பவும் வறுமையில, பண கஷ்டத்துல, நெருக்கத்துல இருக்கும்படி செய்துவிடும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்கல்ல, அதனால தானே சாத்தான் உள்ளே நுழைந்து உங்களுடைய குடும்பத்தை வாதிக்கிறான். நீங்க அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க சாத்தான் அதன் வழியா உள்ள நுழைஞ்சிடறான். அப்போ அந்த காரியத்தை சரிப்படுத்த வேண்டும். சகைவு பாருங்க, அநியாயமா 4 தினம் திரும்ப கொடுக்கிறேன். ஏன் அப்படி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான், இந்த ஆட்டை அநியாயமா வாங்கிட்டான், லஞ்சம் வாங்கிட்டான், திருப்பி கொடுக்கணும். 1 லட்ச ரூபா வாங்கினப்போ அவன்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னால அநியாயமா தான் வாங்கிட்டேன், உன் பணத்தை வச்சு திருப்பி கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான்? இந்த 1 லட்சத்தை நான் பேங்க்ல போட்டிருந்தா 2 வருஷத்துல எவ்வளவு வட்டி சேர்ந்திருக்கும் அப்படி யோசித்து பார்த்தாமா, அப்போ இது 2 மடங்கு ஆயிருக்குமே. அப்படி 2 மடங்கா கொடுத்தா என்ன சொல்லியிருப்பான்? இதுதான் பேங்க்ல போட்டா வந்திருக்குமே. அப்போ 3 மடங்கா கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல, 4 மடங்கா கொடுத்தா சகைவை வாழ்த்தி இருப்பாங்க. என்கிட்ட 1 லட்சம் தான் வாங்கினா 4 லட்சமா திரும்ப தர்றான், சகைவு நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா. அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இன்னைக்கு நிறைய பேர் அதை உணராமல் இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த சாபத்துக்குள்ள இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ பக்தி உள்ள குடும்பங்கள் கூட. ஏன்னா இது மாதிரி வசனத்தை கவனமா நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆவில நிரம்ப அந்நிய பாஷை பேசுறோம், சர்ச்சுக்கு போறோம், இப்படி நினைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த வசனம் இதன்படி வாழ்றவங்க தான் பூரண ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும். அதனால இந்த வசனத்தின் ஒவ்வொரு நுணுக்கங்களை கவனமா பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன். உனக்கு அற்புதம் செய்ய நான் ஆயத்தை, உன்னை குணமாக்குகிறேன், விடுதலை தருகிறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், கடன் பிரச்சனையை மாற்றுகிறேன், வேலைக்கு நான் வழி திறக்கிறேன், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனா உன் இருதயம் சரியா இருக்கணுமே. நீ பண ஆசையினால் அடுத்தவங்க சொத்தை அபகரித்து கொண்டிருக்கிறாய், லஞ்சத்துக்கு இடம் கொடுக்கிறாய். வரதட்சணை உங்க படமா? அது அடுத்த குடும்பத்துல தட்டி பறிக்கிறீங்கல்ல, சாபம். வரதட்சணை நீங்க கேட்டு வாங்கி பிடுங்குறீங்கன்னா சாபத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டு சொல்ல எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? நீ அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட, அடுத்தவங்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கிடைக்குன்னு அவங்கள தட்டி பறிச்ச, அவங்கள கடன்காரனா மாத்தின, அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு வரதட்சணை கேட்டதுனால அங்க கடன்காரன் ஆயிட்டாங்க. அது எப்படி உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தர முடியும்? நீ கர்த்தர் கேட்பார்ல. இது குறித்து நிறைய கிறிஸ்தவங்க யோசிப்பதே இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வியாதியில, சாபத்துல, கஷ்டத்துல முடக்கப்பட்டு கிடக்க காரணமே இதுதான். நீங்க இந்த காரியத்தை யோசிங்க, வசனத்துக்கு நேரா திரும்புங்க, காரியத்தை சரிப்படுத்துங்க. இன்றைக்கு பலத்த அற்புதம் உங்க குடும்பத்துல நடக்கும். தீராத வியாதி தீரும், மரண கட்டுகள் மாறும், உங்க குடும்பத்துல இயேசு அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்பொழுது? அவன் மனம் திரும்பின பொழுது, காரியத்தை சரிப்படுத்தின பொழுது. நம்ம பாவம்னு நினைச்சு என்ன சொல்றோம்? சினிமா பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், இரு பார்க்க மாட்டேன், இதான் பாவம்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க சொத்தை திருடுறது, அடுத்தவங்க மேல கசப்பு வைக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது இல்லை, யாரை பற்றி அக்கறை, சுயநலமாய் வாழ்வது, பணம் 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 சம்பாதிக்கிறதே நோக்கமா இருக்கிறது, இதெல்லாம் பாவம்னு பைபிள் சொல்லுது இல்ல. நம்ம எதுல கவனம் செலுத்துகிறோம்? வேண்டாத ஒண்ணு இல்லாத காரியத்துல கவனம் செலுத்தி முக்கியமானதை விட்டு விட்டோம். அதனால்தான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்றைக்கு சாபத்தினால பல குடும்பங்கள், பல வியாபாரிகள், பல பெரிய செல்வந்தர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிந்தை வேதனையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நிறைய பேர் அதை உணர்வது இல்லை. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர் ஏசன்னானி ஒரு நல்ல தெய்வ மனிதர் இருந்தார். ஆந்திராவில் குண்டூர்ல தலைமை சபை, நல்ல ஒரு தெய்வம், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவர் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தோம். பல தேசங்களுக்கு ஒன்றா ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அவங்க கூடார பண்டிகை குண்டூர்ல நடத்தினா பல லட்சம் பேர் கூடுவாங்க. அங்கே அந்த நல்ல தெய்வ மனிதர் இப்போ அவங்க தெய்வனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாடுறாங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர். ஒரு அனுபவத்தை சொன்னாங்க, அவங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க சபை, பெரிய சபை, குண்டூர்ல அவங்க சபைக்கு ஒரு ஆராதனைக்கு 50,000க்கு மேலே கூடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அவ்வளோ பிரம்மாண்டமான சபை.
நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாங்க. அவங்க சபையை சார்ந்த ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அது மாதிரி அனுபவம்லாம் பெற்றவங்க. வட இந்தியாவில் கொஞ்ச நாள் போய் வேலை நிமித்தம் குடும்பமாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க அங்கே ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு திரும்பிட்டாங்க. குண்டூர்லேயே தங்கி இருந்து சபைக்கெல்லாம் வருவாங்க. அப்படி மனைவி திடீரென்று வியாதிப்பட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க மற்ற ஊழியர்களை அனுப்பி, சிஸ்டர்ஸ் ஊழியர்களை அனுப்பி போய் ஜெபம் பண்ணுங்கன்னு அனுப்புனாங்க. அவங்கெல்லாம் போய் உபவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க வியாதி அதிகமாகி படுக்கையில் ஆயிட்டாங்க, மரண படுக்கையில் ஆயிட்டாங்க. சுகம் உண்டாகலை. ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் போய் ஜெபிக்கிறாங்க, மாற்றம் இல்லை. அந்த கணவரும், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என் மனைவிக்கு, பாஸ்டர் ஐயா நீங்கள் ஜெபிச்சுட்டா ஒரு அற்புதம் நடந்துடும். இன்னுமா சுகமாகலை, இவ்வளோ பேர் ஜெபிச்சிருக்காங்களே, சரி நான் வரேன்னு சொல்லி பாஸ்டர் ஏசன்னா அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, சபையில் உண்மையாக இருக்கிறவங்க, தசம்பா காணிக்கெல்லாம் கொடுக்குறவங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப அன்புள்ளவங்க. அந்த குடும்பத்தை அந்த சகோதரி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, மரண படுக்கையில் ஆயிட்டாங்க. இவருக்கே பார்த்து ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஆண்டவரை இவ்வளோ நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க சபைக்கெல்லாம் ஒழுங்காக இவ்வளோ காணிக்கெல்லாம் கொடுத்து நல்லா தாங்குறவங்க, ஏன் இந்த மகளுக்கு இவ்வளோ பேர் ஜோமணி சுகம் கிடைக்கல? நீ முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சின்சியராக ஜோம் பண்ணாங்களா, ஆண்டவரே நீங்கள் சுகம் கொடுக்கணும், இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், மரணப்படுக்க மாறணும்னு ஜோம் பண்ணா, அவர் கண்ணு மூடி ஜெபிச்சா கண்ணுக்கு முன்னால் ஒரு சப்பாத்தி கல் வருதான். சரி, சிரிப்பாக இருக்குல்ல உங்களுக்கு, என்ன சப்பாத்தி சுடுவாங்கல்ல கல், அது அப்படியே கண் முன்னால் அப்படி வருதான். இவர் பார்த்து, என்னடா இது, நம்ம ஜெபம் பண்ணால் சுகத்துக்கு இந்த சப்பாத்தி கல் கண் முன்னால் வருதுன்னு மறுபடியும் ஜெபிக்கிறார். மறுபடியும் சப்பாத்தி கல் தான் வருதான். இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பிரதர் 2-3 முறை பார்த்துட்டேன், கண் முன்னால் சப்பாத்தி கல்லாம் வருது. அப்போ இது ஏதோ ஒரு காரியம் இருக்குது, கர்த்தர் இதை எனக்கு காமிக்கிறாரு, இது கற்பனை இல்லை, இதுக்கும் இந்த மகள் வியாதிப்பட்டதுக்கு சம்பந்தம் இருக்குது, சுகம் பெறுவதற்கும் சம்பந்தம் இருக்குது, அதனால தான் ஆண்டவர் காண்பிக்கிறான்னு சொல்லி முதல் கண்ணை திறந்துட்டு அந்த ஐயா பார்த்து, ஐயா அவங்களுடைய மனைவி சுகத்துக்காக ஜெபம் பண்ணா ஏதோ ஒரு தடை இருக்குது எனக்கு தெரியுது, என்னது ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணா சப்பாத்தி கல் நிற்குது, இது என்னதுன்னு எனக்கு புரியல, ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்ன, ஐயா இதைத்தாயா நான் என் மனைவிகிட்ட சொன்னேன், கேட்கலையேன்றாரு. இவருக்கு ஆச்சரியம், என்ன சொன்னீங்க, என்ன கேட்கலன்னு. சொன்னாங்க, நாங்கள் வட இந்தியாவில் போய் அங்கே வேலை செய்கிற போது பக்கத்து வீட்டில் நார்த் இண்டியன்ஸ், வட இந்திய மக்கள் இருந்தாங்க. நல்ல குடும்பமாக பழகிட்ட ஒன்றா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு உதவியாக இருப்பாங்க. நான் சப்பாத்தி சொன்ன கல்லோன்னு நான் வாங்கி வந்து கொடுத்தேன். என் மனைவி சொன்னேன், இது சரியா இல்லை, இது நல்லா இல்லை, இது சரியா வரமாட்டேங்குது, ஒட்டுது அப்படிலாம் சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ள நார்த் இந்தியன்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க, அந்த கல்லை வாங்கிட்டு வந்தா நான் கொஞ்சம் சப்பாத்தி சுட்டுட்டு தர்றேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரின்னு இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, இது சுட்ட நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா, இது நல்லா இருக்கு, ஒரு பழகின கல் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு கிளம்போது பெட்டிலாம் கெட்டவங்கல்ல, சப்பாத்தி கல் இருந்துச்சு. கணவர் சொன்னார், இது பக்கத்து வீட்டுக்காரங்க தானே கொடுத்துரு அப்படின்னா. நீங்கள் சும்மா இருங்க, அவங்களே மறந்துட்டாங்க, இது நமக்கு வீட்டுக்கு தேவை தானே, இதை கொண்டு போய் இதை வச்சு நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம், அவங்களே மறந்துட்டாங்க. நீங்கள் என்ன, இல்லை தப்பு, அவங்க வீட்டு இரவெல்லாம் தானே வாங்கினேன், திருப்பி கொடுத்துரு, நமக்கு வாங்கி கொள்ளலாம், ஆண்டவர் நம்மளுக்கு தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, நம்ம கல் வாங்கி கொள்ளலாம். இல்லை இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி கல் கிடைக்காது, அதனால நான் கொண்டு போயிடுறேன். பேக் பண்ணி மனைவி புருஷன் சொல்ல கேட்கல, பேக் பண்ணி வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கல்லை தான் ஆண்டவர் காமிக்கிறார், நீ அடுத்த ஆளு வீட்டு பொருளை இச்சித்து கொண்டு வந்துட்டல, திருடி கொண்டு வந்துட்ட. இப்போ அவங்கள யோசித்து பாரு, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, தேடி தேடி பார்த்துருப்பாங்க கல் என்னாச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டில் கொடுத்தோமே, அவங்க நல்ல கிறிஸ்தவங்க, ஜெபெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சுப்பாங்களே. என்ன யோசிச்சு பாருங்க, சாட்சி போச்சா? அப்ப தேவன் அதை பார்க்கிறார்ல. நம்ம கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்பதை யோசிக்கிறதே கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க வரதட்சணை கேட்கும்போது பக்கத்தில் இயேசு நிற்கிறார் என்ற உணர்வே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. லஞ்சம் வாங்கும்போது பக்கத்தில் இயேசு நின்று கவனிக்கிறார் என்ற உணர்வு கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பாதிப்பு, ஆசீர்வாதம் இல்லை, பூரண ஆசீர்வாதம் இல்லை. யோசித்து பாருங்க, எங்க தப்பு, எங்க மிஸ்டேக் நடந்து சரிப்படுத்துங்க. இதைத்தான் என் சகை சொல்றார், நான் 4 மடங்கா திரும்ப கொடுத்துறேன், அடுத்த பொருள் எனக்கு வேண்டாம், அடுத்த ஆள் சொத்து. ஒரு சப்பாத்தி கல்லுக்கே எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தா, நீ லஞ்சம் வாங்கினா, வரதட்சணை நீ காசு வாங்கினா, என்ன நகை கொண்டு வந்த நீ மருமகளை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா சாபம் வருமா வராதா? அடுத்த ஆள் சொத்தை திருடுவது, அடுத்த ஆளுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பதவியை தட்டி பறிப்பது, நியாயமா அவருக்கு தான் அந்த பதவி கிடைக்கணும். லஞ்சம் வாங்கி குறுக்கு வழியில போய் அதை தட்டி பறிக்கிறோம்ல, அப்ப உண்மையான ஆளு பாதிக்கப்படுவான்ல, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். உங்களுக்கே தெரியாது, சாபமாய் மாறிவிடும். நீங்க அநியாயமா இன்னொருத்தருடைய உரிமையை தட்டி பறிக்கிறீங்க, இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறீங்க. அது மாதிரி நடந்திருக்குதா? யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் நம்ம அதை யோசிப்பதே இல்லை. இன்னைக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை?
ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிற ஒரு தகப்பனார் சொன்னார் ஒரு அனுபவத்தை. அவர் வந்து கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பொம்மை மாதிரி, மூளை வளர்ச்சியில கை கால் செயலத்து அப்படியே கிடக்குது, ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. எத்தனையோ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ண சுகம் உண்டாகலை. கடைசியில் சொன்னாங்க, இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அங்கே போய் ஜோம் பண்ணுங்க சரியாயிருந்த கிறிஸ்தவர்கள். குழந்தை தூக்கிட்டு அவர் போனாங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட போய், என் குழந்தைக்கு இது மாதிரி மூளை வளர்ச்சியில் பிறந்து இருந்தே பாதிக்கப்பட்ட குழந்தை, இது மாதிரி எங்கெங்கே கொண்டு போன முடியாதுன்னு சொல்றாங்க. ஊழியக்காரரை பார்த்தா ஊழியக்காரர் குழந்தையே பார்க்கலையா, அந்த குழந்தையே அவர் திருப்பி பார்க்கல. இவரை பார்த்து சொன்னாரு, நீ போய் உன் பாவத்தோட மனம் திரும்பு, ஆண்டவர் ஏதாவது செய்வான்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த ஊழியக்காரர் குழந்தைய பார்க்கவும் இல்லை, குழந்தைக்கு ஜெபிக்கவும் இல்லை. இவருக்கு ரொம்ப துக்கமாகி விட்டாரு. நான் குழந்தை கொண்டு போனா அவர் என்ன பார்த்து பேசுறார். அவர் சொன்னார், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இவர் வந்தவர் வந்து, நான் என்ன பாவம் செய்தேன், நான் படித்தேன், எனக்கு வேலை கிடைச்சது, வேலையில் இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்துட்டேன், ஏன் என் குழந்தைக்கு எந்த பாதிப்பு. ஆண்டவர் 2-3 காரியத்தை பேசினாராம். சொன்னார், ஆண்டவர் பேசின காரியம் ஒன்று, அவர் வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அவருக்கு வந்து வேற ஒருத்தருக்கு தான் அந்த வேலை எலிஜிபிள். ஆனால் இவர் வந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கி வேற ஆள் மூலமா அடுத்தவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையை இவர் தட்டி பறிச்சிட்டார். இவர் நினைத்தார், எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆள் இருக்குல்ல, நான் போயிடுறேன். ஆனால் நியாயமாய் கிடைக்க வேண்டியது வேற ஒரு ஆளுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையை நீ தவறான வழியில போய் தட்டி பறித்து கொண்டாய். அப்போ அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மினிஸ்டர் இல்லையே, யாரும் இல்லை, அதனால எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவியை வேறொருத்த எடுத்துக்கொண்டானேன்னு அவன் துக்கப்பட்ட போது சாபமாகிவிட்டது. இவருக்கே தெரியாது பாருங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டு சொன்னார், ப்ரொமோஷன் உனக்கு எப்படி கிடைச்சது, உனக்கு முன்னால் இருந்தாங்க ப்ரொமோஷன், அவங்களுக்கு தான் தகுதி, எலிஜிபிள் அவங்க தான் ப்ரொமோஷனுக்கு, அவங்கள தாண்டி நீ எப்படி ப்ரொமோஷன் பெற்றுக்கொண்டாய். குறுக்க வழியில் உனக்கு தெரிஞ்ச அதிகாரி மூலமா ரெக்கமெண்டேஷன் வாங்கி அவங்கள மூலமா நீ வந்துட்ட. அப்ப நியாயமாய் ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் உன்னால பாதிக்கப்பட்டது, அவன் உள்ளம் துக்கப்பட்டது. நம்ம இதை நினைச்சு பார்க்கறது இல்லை. நம்ம திறமை, நமக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொருவர் பாதிக்கப்படும்படி நாம் நடந்து கொள்ளும் போது சாபமாய் மாறிவிடும். அது வியாதியை கொண்டு வரும், பாதிப்பை கொண்டு வரும். இன்னைக்கு குழந்தைகளை பாதிக்கும், சந்ததியை பாதிக்கும். யோசிங்க எங்க தப்பு நடந்திருக்கிறது என்று. இதெல்லாம் நம்ம நினைச்சோம். அந்த தகப்பனார் சொன்னார், எனக்கு அது வரைக்கும் இது பாவனையே தெரியாது, இது நம்முடைய திறமை, நமக்கு ஆள் இருக்கிறாங்க, மினிஸ்டர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க ஒழிச்சு நம்ம மேல போயிடலாம், அப்படிதான் நினைச்சேன். உலக மக்களை போல நினைச்சேன். இதுக்குள்ள இவ்வளவு பெரிய பாவம் இருக்கும், இது சாபம் இருக்கும், தேவன் இதை கவனிக்கிறார் என்ற உணர்வு எனக்கு இல்லை. அவர் மனம் திரும்பினார், கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் யாருமே பாவம்னு சொல்லிக் கொடுக்கல, என்னை மன்னியும் என்று மனம் திரும்பி அழுது ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். அவர் சொன்னார், அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு நீங்க உங்க குழந்தை தூக்கிட்டு ஜெபிக்க வரலாம், ஆண்டவர் குழந்தை பார்க்க மாட்டார், உங்களை பாப்பா. நீ சரியா இருக்கிறியா, உன் வாழ்க்கை சரியா இருக்குதா, எங்க தப்பு பண்ண, தேவன் பார்ப்பார். ரகசியமா நிறைய காரியத்தை மூடி வச்சுட்டு வெளியில வந்து இதை மாத்திரம் சொல்லுகிறோம். ஒளிந்திருக்கிற காரியம் என்ன, தேவன் அதை கவனிப்பார். அதனாலதான் நம்ம வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். எதுக்கு தினம் பைபிள் வாசிக்கிறோம், அதுல உள்ளபடி நடக்கிறோமா, அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா, யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு உங்களோட பேசுகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ரட்சிக்க, உங்களுடைய குடும்பத்துக்கு சுகம் கொடுப்பார், விடுதலை தருவார், சமாதானம் தருவார், தடைகளை மாற்றுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணி தருவார், கடன் பிரச்சனை மாறும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். அந்த நன்மைகளை பூரணமாய் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் தடையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பாவத்தை மன்னியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். ஆண்டவரே என்னை மன்னியும். சின்ன காரியம் சொல்லட்டுமா, நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்களா, ஒரு ஆபீஸ்ல பேங்க்ல எங்கேயோ வேலை செய்றீங்களா, சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க, 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 8 மணி நேரம் ஒழுங்கா வேலை செய்றீங்களா, யோசிங்க. 8 மணி நேரம் கடினமா உழைக்கிறீங்க, இல்லாட்ட நீங்க வாங்குகிற சம்பளம் அநியாய சம்பாத்தியம். அதுவே உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். வியாதியை கொண்டு வரும், பாதிப்பை கொண்டு வரும், ஆஸ்பத்திரி செலவை கொண்டு வரும். உங்களை நம்பி ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கு, ஒருத்தர் வேலை தந்தா உண்மையா உத்தமமா கடினமா 8 மணி நேரம் வேலை செய்யணும். 10 மணி நேரம் 10 மணி நேரம் கடினமா வேலை செய்தா தான் நீங்க வாங்குற சம்பளத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். இல்லாவிட்டால் வியாதி, பிரச்சனை, கட்டுகள், சாத்தான் அதன் வழியாய் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்குவான். இதான் சத்தியம்.
ஊழியக்காரன் ஊழிய நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை நடத்திட்டு மற்ற நாள் என்ன பண்றீங்க? திங்கட்கிழமை என்ன பண்றீங்க? செவ்வாய்க்கிழமை என்ன பண்றீங்க? புதன்கிழமை என்ன பண்றீங்க? எல்லாரும் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. நீங்க 8 மணி நேரம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்களா? தினமும் தெருவில் போறீங்களா? பிரசங்கம் பண்றீங்களா? இயேசு அறிவிக்கிறீங்களா? எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ முழு நேர ஊழியக்காரன் என்றால் 8 மணி நேரம் இல்ல, 24 மணி நேரம் ஊழியம் செய்யணுமே. நம்ம இப்படி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்துறோம், வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபம் நடத்துறோம், ஒரு உபவாசம் நடத்துறோம், 3 நாள். மீதி நாள் பேங்க்ல வேலை செய்யறவங்க, டீச்சரை வேலை பார்க்கறவங்க வாரம் முழுதும் 8 மணி நேரம் கடினமா வேலை செய்தான்னு சம்பளம் வாங்குறாங்க. அப்ப ஊழியக்காரன் நீங்க நான் தினமும் வேலை செய்யணும்ல, பிறகு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? சாபம் நிறைய ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் இருக்கிறது. நம்ம ஒன்னு யோசிக்கிறது இல்லை. கவனம். இந்த நாளில் தயவு செய்து நான் கேட்கிறேன், இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு நம்முடைய குறைகளை ஏன் உணர்த்துகிறார் என்றால், அதை சரிப்படுத்தினா அவனுக்கு அற்புதம் செய்ய முடியும். உன் வியாதியை நான் குணமாக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும். நீ பாவத்திலிருந்து எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேளுங்க. மதுபானத்திலிருந்து விடுதலை வேணும், போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை வேணும், இந்த தவறான பாவ காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். ஆண்டவரே நீ உண்மையா கேட்டா இன்னைக்கு இயேசு விடுதலை தருவார். இயேசுவே நான் இனிமேல் அநியாய சம்பாத்தியம் பண்ண மாட்டேன், ஏழைகளுக்கு உதவி செய்வேன், தாராளமாய் நான் கொடுப்பேன், வசனம் சொல்லுகிறபடி நான் வாழுவேன், என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த வியாதியை போக்குங்க, இந்த மரணக்கட்டுகளை மாற்றுங்க. இப்ப ஜெபிச்சு பாருங்க, மரணக்கட்டுகள் மாறும். நீங்க ஆஸ்பத்திரியில இந்த உடனே இன்றைக்கு புறப்பட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போ உங்களுக்கு விடுதலை. இல்லாட்டா எத்தனை மோகலாசை ஜெபிச்சாலும் உங்களுக்கு சுகமும் வராது, விடுதலையும் வராது. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். பார்த்தீங்களா, எத்தனை பேர் இந்துக்கள் சாட்சி சொல்ல நான் ஒப்பு கொடுத்தேன், இயேசுகிட்ட பாவத்தை அறிக்கை செய்து, அவங்களுக்கெல்லாம் ஏன் அற்புதம் நடக்குது? சாட்சி சொல்றவங்க நிறைய பேர் இந்துக்கள் தானே. ஏன் நான் உடனே கீழ்ப்படுகிறாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. பாருங்க, தினம் காலையில் 1 மணி நேரம், மாலை இப்பதான் இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க, தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. நீங்க 10 நிமிஷம் கூட ஜெபிக்காத கிறிஸ்தவங்களுக்கு எப்படி இயேசு அற்புதம் செய்யறது? நீங்களே யோசிங்க. ஐயா, முழு நேர ஊழியக்காரங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு விசுவாசி ஜெபிக்கிறாங்க, இந்துவா அந்த ரட்சிக்கப்பட்ட, தினம் காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கிறார் தேசத்துக்காக. நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? ஊழியத்தை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? கேட்பார்ல ஆண்டவர். நீ சோம்பேறியை சும்மா சுத்திக்கிட்டு அலையிற, முழங்கால் போடுறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறதில்லை, நான் ஏன் ஆசீர்வதிக்கன்னு கேட்பார்ல. இந்த நாளில் நம்ம யோசிக்கணும். இப்ப ஜெபிக்க போகிறோம், சரியா? ஒவ்வொரு காரியமா நம்ம ஜெபிக்கலாம். முதல்ல பாவத்தில் இருந்து விடுதலை, 2வது வியாதியிலிருந்து சுகம், 3வது பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, 4வது மற்ற ஆசீர்வாதங்கள். முழுமையான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்க தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடலாமா? ஆண்டவருக்கு முன்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். உங்க வீடுகளில் முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருக்கு முன்னால இயேசுவே என்று முழங்கால் படியிடுங்க. முடியாதவங்க பரவாயில்ல, பழக்கம் இல்லாதவங்க கூட பரவாயில்ல, அப்படியே நீங்க அமர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால நிறுத்தி ஜெபிங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். சகையு எல்லாருக்கும் மத்தியில் அறிக்கை இடுகிறார், ஊருக்கு மத்தியில் சொல்லுகிறார், அறிக்கை இடுகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், சுயநலமா நிறைய தப்பு பண்ணிட்டேன், பண ஆசைக்கு இடம் கொடுத்து தப்பு பண்ணிட்டேன், உலக ஆடம்பரத்துக்கு உலக ஆசைக்கு இடம் கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன், வசனத்தின்படி நடக்கலை, என்னை மன்னியும். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க கூட முதலாக இப்படி கேள்விப்பட்ட, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. நான் பரிசுத்தமா வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மதுபான பழக்கம் எனக்கு வேண்டாம், குடிப்பழக்கம் எனக்கு வேண்டாம், அந்த போதை வஸ்துகள் வேண்டாம், என்னால விட முடியலையே, எனக்கு விடுதலை கொடுங்க. உங்க கணவருக்காக நீங்க ஜெபிங்க சகோதரி. என் கணவரால குடிப்பழக்கத்தை விட முடியல, என் கணவருக்கு விடுதலை கொடுத்துருங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. அவங்க மேல கை வைங்க, அவங்க மேல கை வைத்து ஜெபிங்க. என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, பாவத்தில் இந்த விடுதலை வேணும், மதுபானம் போதை வஸ்துகள் இந்த விடுதலை வேணும். நான் இருதயத்துல கை வைத்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. உடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, சாபத்தை மாற்றுங்க. என் குடும்பத்துல சாபம் ஆண்டவரே தொடருகிறதை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை.
ஐயோ, சாபம் என் குடும்பத்தை வாதிக்கிறதே, நான் தப்பு பண்ணிட்டேனே, பணாசைக்கு இடம் கொடுத்துட்டேனே, இதெல்லாம் சாபனை தெரியாமல் போய்விட்டேனே, சுயநலமாய் வாழ்ந்து விட்டேனே, ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்து விட்டேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, என்னை மன்னியும், மன்னியும், என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், பாவத்தில் இந்த விடுதலை தாரும், சாபத்தில் இந்த விடுதலை தாரும். இன்னைக்கு என் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு நிற்கிறதே, என் குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கிறதே, என் பாவத்தை மன்னிச்சு இறக்க செய்யுங்க. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. அப்படியே கண்ணை மூடி, இயேசுவே, பாவத்தை மன்னியும், சாபத்தை மாற்றும், உம்முடைய வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், இனி சுயநலமாய் வாழ மாட்டேன், ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன், அநியாய சம்பாத்தியம் செய்ய மாட்டேன், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவங்களுடைய பதவியை நான் பறித்து கொள்ள மாட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் கடினமாய் உழைப்பேன், நியாயமாக நான் நடந்து கொள்ளுவேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என்னை மன்னியும். கண்ணீரோடு ஜெபிக்கிற அநேகரை இயேசு பார்க்கிறார். இப்பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னிங்க, சாபத்தை மாற்றுங்க, குடியிலிருந்து விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கிறாங்க, அழுகிறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு இறக்க செய்யுங்க. ஆண்டவரே, உம்மிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டே, மன்னிக்கிற தெய்வம் அல்லவா, மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, என்னை மன்னித்து விடுதலை தாங்கன்னு அழுகிறாங்க. பாவ பழக்கம் மாறட்டும், மதுபான பழக்கம் மாறட்டும், குடி பழக்கத்திலிருந்து விடுதலை இந்த மகனுக்கு உண்டாகட்டும், இந்த வாலிப தம்பிக்கு உண்டாகட்டும், இந்த வாலிப மகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். நீங்க தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னித்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. பாவத்தை மன்னிங்க, ரட்சிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மதுபான பழக்கங்கள் மாறுகிறது, குடி வெறியின் ஆவி விலகுகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்திலே வாரும் இயேசு, என் உள்ளத்தில் வாரும், எனக்குள் வந்து வாசம் பண்ணும், எனக்கு சமாதானம் தாரும், நிம்மதி தாரும். இயேசுவே, இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று ஜெபிக்கிற அநேகரை இயேசு தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த பிள்ளைகள் வேறு யாரிடத்துல போவாங்கப்பா? இவங்களை உண்மையாய் நேசிக்க, ஆசீர்வதிக்க உம்மை தவிர வேறு யார் இருக்கிறாங்க? நீங்க தானே இவளுக்காக சிலுவையில மரிச்சீங்க, நீங்க தானே ரத்தம் சிந்தினீங்க. இந்த வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒருத்தரை கூட விடக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துல இன்றைக்கு அற்புதம் நடக்கணும், ஒவ்வொரு குடும்பத்துல விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த முதல் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு பலத்த அற்புதம் செய்திருக்கிறதை நான் பார்க்கிறேன், என் ஆவியிலே நான் உணர முடிகிறது. ஒவ்வொரு குடும்பத்தில் இன்னைக்கு அற்புதம் நடந்திருக்கிற, விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், தடைகள் நீங்க, நன்மை, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அளவில்லாமல் பார்க்க போறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. இப்போ இங்க ஜெபக்குறிப்பு வந்திருக்கிறார். இந்த இடத்துல 14,273 பேர் ஜெபக்குறிப்பு இந்த 2 மணி நேரத்தில் அனுப்பி இருக்கிறாங்க. ஃபோனில், இமெயிலில், வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருக்கிறாங்க. இங்கே வைக்கப்பட்டிருக்கு. வியாதியிலிருந்து சுகம் வேணும், பாவ சாப விடுதலை வேணும், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம், தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், படிப்பில் ஆசீர்வாதம், எதிர்கால ஆசீர்வாதம், எல்லா கரம் வைத்துங்க. இப்போ உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்ல, நீங்க கரம் வைத்துங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் தயவுசெய்து ஊழியக்காரங்க கருத்தா ஜெபிங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. இத்தனை பேர் ஜெபக்குறிப்பு அனுப்பி இருக்காங்க. 14,279 பேர் இந்த 2 மணி நேரத்தில் ஜெபக்குறிப்பு அனுப்பி இருக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு நீங்க அற்புதம் செய்யணும் ஆண்டவர். இந்த ஜெப குறிப்புகள் உமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இயேசுவே ஆசீர்வதியும் உமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, வியாதிப்பட்டவங்களுக்கு சுகம் கொடுங்க, விடுதலை இப்பவே உண்டாகட்டும், வியாதி கட்டுகள் மாறட்டும், பிசாசின் கட்டு அறுக்கப்படட்டும், பயத்தின் ஆவி விலகட்டும், டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வேலைக்கு வழி திறக்கப்படட்டும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி படிப்பில உயர்த்தி அருளும், கடன் பிரச்சனைகளை மாற்றும் மாற்றும் மாற்றும், கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதி, தொழிலை பெருக பண்ணும், வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதி, வீடு கட்டுகிற காரியத்தை ஆசீர்வதி, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். என்னென்ன காரியத்திற்கு ஜெபிக்க கேட்டாங்களோ அத்தனை காரியத்திலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரை அற்புதம் செய்வீராக, இவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக. இன்றைக்கு இப்பொழுதே ஒரு அற்புதம் வீடுகளிலே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில்.
நாமத்தில் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. நீ ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. மனதாரமை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.